நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க சேமிச்ச பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு பேங்க்ல 20 வருஷத்துக்கு ஹோம் லோன் போடுறீங்க. ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அருமையான அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க. ஒவ்வொரு மாசமும் வர்ற சம்பளத்துல ஒரு பெரிய பங்கு இஎம்ஐக்கு போகுது. உங்க சின்ன சின்ன ஆசைகளை கூட தியாகம் பண்றீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு, ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு 80 லட்சம், இன்னும் 20 வருஷத்துல இதோட மதிப்பு கண்டிப்பா 2 கோடி 3 கோடி ஆயிடும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சொத்து சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதி. ஆனா சரியா 20 வருஷம் கழிச்சு லோன் எல்லாம் கட்டி முடிச்சு அப்பாடான்னு பெருமூச்சு விடும்போதுதான் உங்களுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருக்கு. பில்டிங்ல அங்கங்க விரிசல் தெரியுது. சரி, இந்த வீட்டை வித்துட்டு வேற வீடு வாங்கலான்னு போனா வாங்க வந்தவர் உங்க முகத்தை பார்த்து சொல்றாரு, சார் பில்டிங் ரொம்ப பழசா இருக்கு, இதுக்கு நான் ஒரு 60-70 லட்சம் தரேன், ஓகேனா சொல்லுங்க. வாங்கின விலையை விட கம்மியா கேட்கறாங்களேன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடும். இந்த அதிர்ச்சி நிஜமா நடக்குமா இல்ல நான் சும்மா கதை சொல்றேனா? வாங்க, இந்த பகுப்பாய்வுல நாம தேட போற மிக முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு பிளாட் வாங்குவது உண்மையிலேயே ஒரு நல்ல முதலீடா? ஏன் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பிளாட்டோட மதிப்பு குறையுது? இந்த ஏமாற்றத்துல இருந்து உங்களை காப்பாற்ற போற அந்த இன்ஜினியரிங் மற்றும் ஃபைனான்ஸ் லாஜிக்கை இப்போ அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? உலகத்துல நீங்க எந்த ரியல் எஸ்டேட் முதலீடு பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு அடிப்படை விதி, ஒரு தங்க விதி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அந்த தங்க விதி ரொம்ப சிம்பிள். நிலத்தோட மதிப்பு எப்பவுமே ஏறும், ஆனா கட்டிடத்தோட மதிப்பு எப்பவுமே குறையும். ஏன் இப்படி? ஏன்னா நிலங்கிறது இந்த பூமியில குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. மக்கள் தொகை அதிகமாக தேவை அதிகமாகுது, அதனால விலை ஏறுது. ஆனா கட்டிடம்னா என்ன? அது வெறும் செங்கல், சிமெண்ட், கம்பி. நீங்க இன்னைக்கு ஒரு புது கார் வாங்குறீங்க, அடுத்த வருஷமே அதோட விலை குறையுது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பில்டிங்கும் வருஷம் ஆக ஆக அதோட மதிப்பு தேஞ்சிட்டே போற ஒரு நுகர்வு பொருள் தான். இதை ஒரு சின்ன கணக்கு மூலியமா பார்க்கலாம். நீங்க 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தனி வீடு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் உங்களுக்கு சொந்தம். 20 வருஷம் கழிச்சு அந்த நிலத்தோட மதிப்பு பல மடங்கு ஏறி கோடிகள்ல இருக்கும். ஆனா அதே 80 லட்சத்துக்கு ஒரு பிளாட் வாங்கினேன்னு ஆகும். நீங்க கொடுக்குற பணத்துல 60 லட்சம் அந்த தேய்மானமாக போற கட்டிடத்துக்கும் பில்டரோட லாபத்துக்கும் மற்ற செலவுகளுக்கும் போயிடும். உங்களுக்கு கிடைக்கிற நிலத்தோட மதிப்பு வெறும் 20 லட்சம் தான். இங்க தான் நிறைய பேர் தெரியாம சிக்கிக்கிறாங்க. சரி, தியரி எல்லாம் ஓகே. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதாவது 20 வருஷம் பழைய பிளாட்டை விற்க போகும்போது ஏன் அதோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போகுதுன்னு இப்ப பாப்போம். நீங்க சந்திக்க போற 3 கசப்பான உண்மைகள் இதுதான். 1, உங்க பிளாட்டை வாங்க வர்றவருக்கு பேங்க் முழுசா லோன் தராது, ஏன்னா பில்டிங் பழையதுன்னு அவங்களுக்கு தெரியும். 2வது, லிஃப்ட் ரிப்பேர், தண்ணி லீக் ஆகுறதுன்னு மாசம் வர பராமரிப்பு செலவுகள் வாங்குறவங்கள பயமுறுத்தும். கடைசியா, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிசைனும் வசதிகளும் நிச்சயம் பிடிக்காது. அவங்க புதுசா வர அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு பக்கா ஃபினான்ஷியல் கணக்கு. இது ஒருவேளை உங்க தூக்கத்தை கெடுக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். ஒரு 20 வருஷம் பிளாட் முதலீட்டோட உண்மையான நிதி நிலைமை என்னன்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு காட்டிடும். இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. 2026ல நீங்க 80 லட்சத்துக்கு ஒரு பிளாட் வாங்குறீங்க. அதுக்காக நீங்க கட்டப்போற 20 வருஷ வட்டி மட்டும் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய். அப்போ உங்க பாக்கெட்ல இருந்து போன மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். அடேங்கப்பா! இப்போ 20 வருஷம் கழிச்சு 2046ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. உங்க நிலத்தோட மதிப்பு நல்லாவே ஏறி 80 லட்சம் ஆகுது. ஆனா அந்த கட்டிடத்தோட மதிப்பு தேஞ்சு போய் வெறும் 15 லட்சமா குறைஞ்சிருது. அப்போ உங்க பிளாட்டோட மொத்த சந்தை மதிப்பு வெறும் 95 லட்சம் தான். அப்போ கணக்க பாருங்க. நீங்க செலவு செஞ்சது 1.5 கோடி, ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது வெறும் 95 லட்சம். நேரடியான நஷ்டம் சுமார் 55 லட்சம் ரூபாய். இதுதான் அந்த கணக்கோட அதிர்ச்சியான முடிவு. பரவாயில்ல, 15 லட்சம் லாபம் தானே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அங்கதான் பணவீக்கம்னு ஒரு அமைதியான கொலையாளி வர்றான். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு 80 லட்சத்துக்கு வாங்க முடியற ஒரு பொருளை 20 வருஷம் கழிச்சு 95 லட்சத்துக்கு வாங்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதோட மதிப்பு பல மடங்கு ஏறி இருக்கும். அப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சதால நீங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துல தான் இருக்கீங்க. ஐயோ, அப்போ பிளாட்டே வாங்கக்கூடாதான்னு பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஒரு பிளாட் வாங்குற முடிவை எப்படி புத்திசாலித்தனமா அறிவார்ந்து எடுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். உங்களை காப்பாத்த ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு. அதுக்கு பேரு தான் UDS, அதாவது பிரிக்கப்படாத நிலத்தின் பங்கு. இதுதான் உங்க பிளாட்ல இருக்கிற ஒரே ஒரு மதிப்பு கூடும் சொத்து.
நாளைக்கு அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தா கூட அந்த நிலத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிற உரிமை உங்ககிட்ட தான் இருக்கும். இதுதான் உங்க முதலீட்ட காப்பாத்த போற பிரம்மாஸ்திரம். ஆக நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் உங்க மனநிலைய மாத்துறது தான். ஒரு ஃபிளாட்டை ஒரு முதலீடா பார்க்காதீங்க. அது ஒரு கார் மாதிரி, உங்க குடும்பத்தோட சௌகரியம் மற்றும் பயன்பாட்டுக்கான ஒரு பொருள், அவ்வளவுதான். அப்போ ஒரு பிளாட்டை எதுக்கு தான் வாங்கலாம்? 3 சரியான காரணங்கள் இருக்கு. 1, வாடகை பணத்தை மிச்சப்படுத்தி ஆபீஸ் பக்கத்துல சௌகரியமா பாதுகாப்பா வாழ்றதுக்கு. 2, நல்ல வாடகை வருமானம் வர்ற இடமா, அதாவது ஐடி பார்க், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வாங்கி அதுல இருந்து ஒரு பணப்புழக்கத்தை உருவாக்குறதுக்கு. 3, மிக அதிக யூடிஎஸ் இருக்கிற பிரதான இடத்துல ஒரு பிளாட் வாங்கி ஒரு 30 வருஷம் கழிச்சு கிடைக்க போற ரீடெவலப்மெண்ட் ஜாக்பாட்டுக்காக காத்திருக்கிறது. சரி, எனக்கு சௌகரியம் எல்லாம் 2வது பட்சம்தான், போட்ட பணத்தை பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறது? இது ஒரு மிக நியாயமான கேள்வி. உங்க நோக்கம் பணத்தை பெருக்கிறது மட்டும்தான் என்றா தயவு செஞ்சே பிளாட் பக்கம் போகாதீங்க. அதுக்கு பதிலா நல்லா வளரப்போற ஒரு பகுதியில ஒரு காலி நிலத்தை வாங்கி போடுங்க, அல்லது பங்குச்சந்தையில நல்ல குறியீட்டு நிதிகள்ல முதலீடு பண்ணுங்க. இதுதான் உங்க பணத்தை உண்மையிலேயே பெருக்க உதவும். இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான பாடம் இதுதான். வீடு வாங்குறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு. அத வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலயோ மத்தவங்க சொல்றாங்கன்னோ இல்ல அழகான விளம்பரங்களை பார்த்தோ வாங்காதீங்க. சரியான கணக்கு போட்டு தர்க்க ரீதியா யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. 20 வருஷம் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி ஒரு வீட்டோட உரிமையாளர் ஆகுறீங்க. அந்த 20 வருஷம் கழிச்சு உங்க கையில உண்மையிலே என்ன இருக்கு? உங்க குடும்ப சந்தோஷமா வாழறதுக்கு ஒரு வசதியான பாதுகாப்பான வீடா, இல்ல உங்க பணத்தை பெருக்கி கொடுத்த ஒரு லாபகரமான முதலீடா? உங்க உண்மையான நிதி இலக்கு என்னன்னு சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க.